லாபி வண்டி இருந்ததுனால தப்பிச்சோம். இல்ல இந்த வண்டியில வந்திருந்தோம் வையே, என் இமேஜே கெட்டு போயிருக்கோம். வா அபி, வா ஆனந்தி. ஏடா இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, ரெண்டு பக்கத்துல என்னோட கட் அவுட்டை வச்சு தங்க தமிழனே வருக, ஐநாவுக்கு அஞ்சாத சிங்கமே வருக, தாரை வாத்து கொடுக்க வந்த தங்கமே வருக அப்படின்னு பேனர் வச்சா குறைஞ்சா போயிடுவீங்க. நீங்க பேனர் வைக்கிற அளவுக்கு என்னத்தை கிழிச்சு போட்டீங்க? டேய், நான் எம்எல்ஏவா இருக்கிறதே பெரிய சாதனை தானே. இந்த குடும்பத்துல இதுக்கு முன்னால யாராவது ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்காங்களா? எங்க தாத்தா கோஷத்துக்குனாலே வீட்டுக்குள்ள ஓடிடுவாரு. எங்க அப்பா அதுக்கு மேல எங்க அண்ணன் ஒருத்தர் தானே சின்ன வயசுலயே ஊரை விட்டே ஓடிட்டான். இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறது சாதிக்கிறது இந்த திருவேங்கடம் தான்டா. அது சரி, கல்யாண மாப்பிள்ள இவங்களே சும்மா இருக்காங்க, நீங்க எதுக்கு முறுக்கிட்டு திரியறீங்க? ஏய், இவனுக்கெல்லாம் இன்னைக்கு தான் மாப்பிள்ள, நான் அப்படி கிடையாதுடா. நான் என்னைக்குமே மாப்பிள்ள, சென்டர் ஃபிகர்ரா. போதங்க, கொஞ்சம் பெருமை பேசுறது நிறுத்துறீங்களா? இது கல்யாண சத்திரம். என்னடி இந்த பைய அறவைக்காடு, இவனே என்ன மதிக்க மாட்டேங்கிறான். கேட்டா ரிலேஷன் உறவு அப்படிங்கிறான். இல்லாட்டி போனா நசிக்கிடுவேன். ஆளையும் கலரையும் பாரு. நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது சம்மதம் இருக்கா? இந்த மாமோய் நல்ல இல்லையாக்கும். என்னங்க இது, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. வாங்க. சரி சரி போலாம் போலாம். டேய், என்னடா கூடவே வர? பின்னாடி லக்கேஜ் எல்லாம் இருக்குல்ல, எடுத்துட்டு வா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க எடுத்துட்டு வருவோம். டேய், பேசாதடா, எடுத்துட்டு வாடா. வாங்க வாங்க. என்னம்மா உங்களுக்காக கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லப்பா, ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு அங்க வரணும்னா இன்னும் லேட் ஆயிடும். அதான் இங்க வந்துட்டேன். ரொம்ப நன்றி அபி. கடைசியா மகேஷை கல்யாணம் பண்ண நீ ஒத்துக்கிட்ட. எனக்கு நீ மருமகளா வரப்பார. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாமா. வா. மண்டபம் வாஸ்துப்படி பிரமாதமா இருக்கு. பேசாம இத கட்சி ஆபீஸ் ஆக்கலாம் நினைக்கிறேன். இது கல்யாண மண்டபம் சார். இருக்கட்டுமே, நமக்கு எதா இருந்தா என்னப்பா. கல்யாண மண்டபமோ சினிமா தியேட்டரோ புடிச்சிட்டா முடிச்சிட வேண்டியதானே. காமா ஒரே இடத்துல நின்று வேலை பார்த்துட்டு இருக்கியா? அங்க போயா? வாங்க 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 வாங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். அம்மா, நீங்க உள்ள போங்க. சரி. என்னால சும்மா இருக்க முடியுமா? நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி. எனக்குன்னு சில பொறுப்புகள் எல்லாம் இருக்குல்ல. விஸ்வநாதன் சார் வரலையா? அவர் முக்கியமான வேலையை செங்கல்பட்டு போயிருக்காருமா. காலையில வந்துடுறேன், இல்லன்னா வீட்டுல போய் வாழ்த்து சொல்றேன்னு சொன்னார். அவரை மாதிரி நான் இருக்க முடியுமா? எனக்கு பொறுக்கல. முன்னாடியே வந்து சீரியல் லைட் எல்லாம் எது எது சரியில்லைன்னு மாத்திட்டு இருக்கிறேன். அப்புறம் சமயக்கட்டுக்கு போனேன். வணக்கம். வணக்கம். சமயக்கட்டுக்கு போய் அங்க எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இந்த வாழையில பண்டல் வரல, உடனே போன் பண்ணி வர சொல்லிட்டேன். வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. என்னம்மா இதுக்கெல்லாம் போய் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டு? ஆமாமா, இப்படிப்பட்ட ஒரு கல்யாண சீன்ல இந்த மாதிரி ஒரு எடுபடி இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். நீங்க நிக்கிறீங்களா? நான் மறந்துட்டேன். என்ன அப்படி கேட்ட? நான் தான் சென்டர் ஃபிகர், நான் எல்லாமே எப்படி கல்யாணம் நடக்கும். ஆமாமா, இந்த நலுங்கு வைக்கிற சடங்கெல்லாம் செய்ய போறது யாரு? அது அப்பவே ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடியா இருக்கும். இப்ப எனக்கு தெரியாதா? நம்ம அக்கம் பக்கத்துல 4 பொம்பளைங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நான் இப்ப உடனே போன் பண்ணா அவங்க வந்துருவாங்க. எல்லாரையும் கூப்பிட்டுருங்க, சரி. வர சொல்லுங்க. வர்றப்ப வெறுங்கையை வீசிட்டு வர போறாங்க. ஏதாவது பெரிய கிஃப்டா வாங்கிட்டு வர சொல்லுங்க. கிஃப்ட்? ஆமா. பெருசா? ஆமாய்யா, பெருசா பெருசா. ஆமா, மண்டபத்துல ஏசி ரூம்ல இருக்குல்ல? இருக்கு இருக்கு. மாப்பிளைக்கு ஒரு ஏசி ரூம், பொண்ணுக்கு ஒரு ஏசி ரூம், உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேன். யோ, எனக்கு நாடு முழுக்க ஃபேன் தாயா. எனக்கு நீ ஃபேன் காட்டுறியா? இத பாரியா, எனக்கு நாவுக்கரசர் நாமக்கல் ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க, தெரியுமா உனக்கு? உங்க பின்ன உனக்கு நாவுக்கு பட்டம் கொடுத்திருக்காங்க. வணக்கம் திருவாளர் கிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் வணக்கம். வாங்க தோழர். இன்னும் நடமாடிக்கிட்டு தான் இருக்கீங்களா? ஆம், போன்றவர்களே உயிருடன் உலவும் போது எம் போன்றவர்கள் நடமாடக்கூடாதா என்ன? நான் எம்எல்ஏயா. அது மக்களின் துரதிர்ஷ்டம். இப்படியே பேசிட்டு இருந்த, நான் எம்எல்ஏ ஆயிட்டேன். கண்டினியூ பண்ணு, எம்பி ஆயிடுவேன். அடுத்த உள்துறை அமைச்சர் நான் தான் குடந்தை ராஜகோபாலே சொல்லிட்டாரியா. குடந்தை ராஜகோபாலா? யாரவர்? ஜோசியரியா. ஜோசியரா? ஜோசியர் சொல்லி பலனில்லை, மக்கள் சொல்ல வேண்டும். மக்கள் என்ன பெரிய மக்கள், புடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போட போறாங்க. இந்த வரியா, ஜனாதிபதியில இருந்து லோக்கல் கவுன்சிலர் வரைக்கும் ஜோசியரை நம்பிக்கிட்டு இருக்காங்க. வேதனை, பெரும் வேதனை. போன்றவர்கள் கையில் சிக்கிக்கொண்டு நாடு தவியாய் தவிக்கிறது. என்ன மாதிரி ஆள்கிட்ட சிக்கனத்தினால தவியா தவிக்குது. உன்ன மாதிரி ஆள்கிட்ட சிக்கிருந்துச்சு தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிருக்கும். சரி சரி, ஈவினிங் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, போய் சாப்பிட்டுட்டு அப்படி ஓரமா போய் செட்டில் ஆயிக்க போ. திருவேங்கடம் நாவடக்கம் தேவை. இது திருமண விழா. வாரும், உம்மை தேர்தல் விழாவில் சந்திக்கிறேன். அங்கேயும் மண்ண கவ போறது நீதாயா.
எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேங்கிறான் இவன். என்ன பண்றது? கிருஷ்ணா, எங்க அவன்? காதர்ல பிரஷ் வச்சுக்கிட்டு அரை அடியில ஒரு ஆள் இருந்தா காணுமே. எல்லாருமே சேர்ந்து தவிக்க விட்டு போயிட்டாங்களே. யாராவது ஒரு பெரிய பார்ட்டியை பார்த்து செட்டில் ஆயிட வேண்டியதா? ஹாய் ராமசுப்பு. தம்பி, யோ எதுக்கே வந்த? அடுத்த அட்வென்ச்சருக்கு ரெடி ஆக வேணாமா? டேய், நான் உன்னை கொன்னே போட்டுருவேன். நடந்த 2 அட்டெம்ப்ட்லயும் எனக்கு தான் அடி. உன்னால ஒரு யூஸும் இல்ல. தம்பி கோவமா இருக்கீங்க போல் இருக்கு. யோ, கோவமா இல்லையா? கொலவெறியோட இருக்கேன். ஏன் கோவப்படுறீங்க? அதான் நான் இருக்கல்ல. நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த அப்புறம் நீ இருக்க மாட்ட. தயவு செஞ்சு நீ தூரமா போயிடு. இந்த தடவை நானே சொல்லவா எல்லாம் பாத்துக்கிறேன். சரியா? நான் இல்லாம உங்களால எதுவும் பண்ண முடியாதுங்க. அப்படி எங்க? யோ பாயா, மூஞ்சியும் ஆளும் முகர கட்டையும் வந்துட்டான். ஒரு பெரிய யூஸ்லெஸ் ஆள் அமுச்சு வச்சிருக்கான் அந்த பசவப்பா. சே, நான் ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்றது? பாஸ் வேற திட்டுவானே. ஐயோ, ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? ஓகே, 2 பேரும் உள்ள போயிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற செல்போன்ல கேமரா இருக்கு. அந்த கேமரா வச்சு ஏதாவது தப்பு தண்டை நடந்தா கிளிக் பண்ணிடுவோம். எஸ், இதுதான் வழி. ஆடு. சார், என்ன சார் பண்றீங்க? ஒன்றும் இல்லைப்பா, எக்ஸசைஸ். சார், நம்ம ஹோட்டல் ஜிம்ல போய் பண்ணுங்க சார். ஓ, ஜிம்லாம் இருக்கா? ஆமா சார். சரி, அங்க போய் அப்புறம் பண்ணலாம். நீ நான்கடவுள் படம் பார்த்தியா? பார்த்தேன் சார். ஒரு நிமிஷம், உனக்கு ஒரு வித்தை காட்டுறேன். சார், சூப்பர் சார். எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு சார். அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள். பாத்துட்டேல? கிளம்பு. சூப்பரா இருந்தது சார். ஓகே, பை பை சார். அப்பா, வித்தை காட்டி தப்பிச்சுக்கிட்டேன். என்ன சத்தத்தையே காணோம்? ஓ, அப்போ உள்ள ஏதோ நடக்குது. அது செல்போன் கேமரால போட்டோ எடுத்துட வேண்டியதுதான். யா, இல்ல வீடியோவே எடுத்துருவோம். தம்பி, இங்க வா. என்ன சார்? ஹோட்டல்ல ஆடு பூந்துருச்சா? இல்லையே சார். அங்க பாரு, ரூமுக்குள்ள ஆடு போகுது. சார், அது ஆடு இல்ல சார், ஆளு சார். அவர் அங்க என்ன பண்றாரு? ஹலோ ஹலோ, என்ன சார் பண்றீங்க? ஒண்ணு இல்லப்பா, நான் சும்மா எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். செல்போன் வச்சு என்ன பண்றாங்க? ஒண்ணு இல்லப்பா, சும்மா அது என்னமோ கையில இருந்து. செல்போன் குடியா? இல்ல, நான் ரூம் போறேன். வேண்டாம். செல்போன் குடியா? யோ, குடுன்னு சொல்றல, செல்போன் குடியா? எதுக்கியா? நான் ஒண்ணுமே குடுன்னு எடுக்கலையே. சொல்றேன். யோ, விடுயா. குடுவியா இல்லையா? சரி, உள்ள போய் பேசலாம் வா. எதுக்கியா உள்ள கூட்டி போற? நல்லா பாடியை பில்ட் பண்ணு சொன்னல, உள்ள ஜிம் இருக்கு வா. யோ, அது என்னமோ ஜிம் சும்மா சொன்னேயா? சீக்கிரம் உள்ள வா. யோ, வா வா. ஏன் ஆளுங்களை கூப்பிடுற? போய் உள்ள போய். அட போய். திறந்து கிடக்கிற ரூம்ல உள்ள போக பாக்குறானா? ஐயோ கே பையன், அடிச்சு கொல்லுங்கடா அவனை.
எல்லாம் முடிஞ்சது, நீ இப்ப கிளம்பு. தேங்க்யூ சார், வெரி போ, குட் போ. ஜாப். ரொம்ப நல்லா போ. அடிச்சீங்க. ஐயோ அத்தா, அம்மா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரு இடம் விடாம கரெக்டா அடிச்சிட்டானுங்க. வெரி நைஸ் ஃபெலோஸ், டீசென்ட். காப்பாத்துங்க. என் ரூம் வரைக்கும் போறேனாங்கிறதே தெரியல. நல்ல கட்டுமஸ்து ஆளா இருந்தாங்க. தேய்ச்சி எடுத்துட்டாங்க, உதச்சி எடுத்துட்டாங்க, பிரிச்சு எடுத்துட்டாங்க. அட பாவிங்களா, எங்கிருந்து தான் வந்து சேர்ந்தீங்க? ஐயோ ஆதி போச்சுடா ஐயன். பாதி கண்ணையா வாய வச்சான். உன்னால தனியா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவன் வாயில ஆசிட்ட ஊத்தணும். காவா வாய். டேய் கண்ணையா, கொஞ்சம் என் உடம்ப தேத்திக்கிட்டு உன்னை அடிக்க போறேன்டா. அம்மா தம்பி தம்பி, என்ன முனங்கள் சத்தம் கேக்குது? நான் இங்க இருக்கீங்க. ஓஹோ, என்ன தம்பி படுத்திருக்கீங்க? யோ, எங்கேயா போய் தொலைஞ்ச? இங்கதான் தம்பி இருந்தேன். நம்ம ரூம்க்கு எதிர் ரூம்ல எவனோ ஒரு அயோக்கிய பைய செல்போன்ல போட்டோ எடுக்க பார்த்தான். ஆ, யாரும் பார்க்கல, நான் தான் பார்த்து ரூம் போயிட்டு சொன்னேன். எல்லாருமா சேர்ந்து அவளை பின்னி எடுத்துட்டாங்க தம்பி. இழிக்காதையா. நீ காட்டி கொடுத்த ஆளு யார் தெரியுமா? நான் தான் ஐயா. நீங்க தானா? முதல்ல ஆடுன்னு நினைச்சேன், அப்புறம் ஆளுன்னு சொன்னாங்க. கடைசியில நீங்க தானே? யோ, அது முதல்ல இருந்த நான் தான் ஐயா. உனக்கு தான் பக்கத்துல இருக்கிற ஆளே சரியா தெரியாது. அப்புறம் ஏன் தூரத்துல இருந்து பார்த்து அடுத்தவனுக்கு ஐடியா கொடுக்கற? இதுக்குதான் தம்பி நான் உங்க பக்கத்திலே இருக்கிறேன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல, கோவப்பட்டீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? இனிமே என்ன ஆனாலும் சரி தம்பி, நான் உங்க கூட தான் இருப்பேன். ஏன் தம்பி, அடி ரொம்ப பலமோ? இத வேற கேக்குறியா? உன்ன என்னால சரியா எந்திரிக்க கூட முடியலையே. ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் உடம்பே கொஞ்சம் தேரும். எல்லாத்துக்கும் காரணம் நீதான் கண்ணையா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஒழுங்காவட்டும். ஒரு தீக்குச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன உத வாங்க வச்சிட்டியடா. அட பாவி, கொஞ்சம் தனியா விடுறா, நான் தூங்க போறேன். அம்மா, ஐயோ. சுமதி, ஆர்த்தி எங்கம்மா? அங்க இருக்கா பெரியமா. ஆர்த்தி, ஏண்டி இப்படி தனியா வந்து நிக்கிற? என்னை என் இஷ்டத்துக்கு தனியா கூட நிக்க விட மாட்டீங்களா? ஆனந்தி அக்கா என்னடானா வந்ததுலேருந்து ஏன் இந்த மாதிரி புடவை கட்டியிருக்க, ஏன் இந்த மாதிரி புடவை கட்டிருக்கன்னு கேக்குறா. நீ என்னடானா வந்ததுலேருந்து வெறும் கழுத்தா இருக்கன்னு சொல்லிட்டே இருக்க. ஏன் இஷ்டம் என்னவோ அதுபடி விடுங்களேன் ப்ளீஸ். ஏ, நீ நகைங்களுக்கும் நல்ல துணிமணிக்கும் என்னைக்கும் ஆசைப்பட்டதே இல்லையா? ஆமா, ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நான் ஒரு பிச்சைக்காரி. நான் ஒன்னும் உன் பொண்ணு அபி மாதிரி பெரிய கோடீஸ்வரி இல்லையே. ஆர்த்தி, நேத்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அபி மனசு புண்படுத்துற மாதிரி நடந்துக்காதேன்னு சொன்னேனே இல்லையா? இப்ப நான் உன் பொண்ணு மனசு புண்படுற மாதிரி என்ன பேசிட்டேன்? நான் பாட்டுக்கு வந்து தனியா நின்னுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்ன சாரதா இவ இப்படி பேசுறா? இந்த பாரு ஆர்த்தி, அக்காவுக்கு நீயா இருந்தாலும் சரி, அபியா இருந்தாலும் சரி, ஆனந்தியா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒண்ணுதான். அவங்க யாரையும் பிரிச்சு பார்க்கல. இந்த பாரு, நீ கொஞ்சம் கலகலன்று. நல்ல சேலையா இருந்தா கட்டிக்க, கழுத்துல நகை இருந்தா போட்டுக்க. இங்க பாருங்க, நீங்க அவ்வளவு தூரம் கூப்பிட்டீங்களே தான் நான் கல்யாணத்துக்கு வந்தேன். சும்மா சும்மா இப்படி இரு அப்படி இரு, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத நீங்க எனக்கு சொல்லாதீங்க.
ப்ளீஸ். நீ வெறும் கழுத்தோட இருக்க கூடாதுன்னு தானே என் சொல்றேன். விதி அவ்வளவுதாம்மா. என்ன பண்ண சொல்ற? அப்போ நீ புடவை மாத்திக்க மாட்டியா? நாளைக்கு தானே கல்யாணம். இப்போ என்ன வந்தது? என்ன விடுங்களேன் ப்ளீஸ். ஏண்டி இப்படி வீம்பு பிடிக்கிற? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீ ஏன் இப்படி அழுது விடணும்? நான் தான் சொன்னேன்ல, என் விதி அவ்வளவுதான். விடு. நீ பாரு, நீ அவ்வளவு தூரம் கூப்பிட்டேன்னா நான் வந்தேன். நீ வரலன்னா நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். உன் மூஞ்சிக்காக தான் நான் வந்தேன். இந்த மாதிரி சும்மா ஏதாவது பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் கிளம்பி போயிடுவேம்மா. என்ன சாரதா இவ இப்படி பேசிட்டு இருக்கா? அக்கா நீ விடு, அவ அப்படியே இருக்கட்டும். இல்ல சாரதா, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அப்போ பாக்குறவங்கள பத்தி தான் உனக்கு கவலை, என்ன பத்தி கவலை இல்ல. இந்த விஷயத்துல நீ கூட அப்படியே உன் பொண்ணு அபி மாதிரியே இருக்க. ஏய், என்ன பேசி? அக்கா நீ விடுக்கா, நீ போய் அபி ஆனந்திய நலங்கு கூட்டு வா, நான் அவளை சமாதானப்படுத்தி கூட்டு வரேன். சாரதா இவ நீ போக்கா, நான் கூட்டிட்டு வரேன். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, போங்க. இந்த பார் ஆர்த்தி, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. இத்தனை வருஷமா அவங்க வாழ்க்கையில கஷ்டத்தை தவிர வேற எதையுமே பார்க்கல. இப்பதான் அவங்க சந்தோஷத்தையே பார்க்க போறாங்க. நீ சும்மா எதுக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, வா. இப்ப நான் தான் பிரச்சனை ஐயோ பண்றேன். இல்லம்மா, வேண்டாம் சித். நீ புரிஞ்சுக்கோமா. ஏன் இப்படி பண்ற? எல்லாரும் வந்தாச்சு, நலங்கு வேற ஆரம்பிக்கணும், வா. நாம தான் அவங்களுக்கு துணையா இருந்து எல்லாம் பண்ணணும், வா வா.